வணக்கம். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நேற்று வந்து நான் லைவ் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்த சொல்லிடலான்னு தான் அந்த வீடியோ. அதாவது எனக்கு வந்து காலைல வீடியோ பார்த்தேன். எனக்கு அனுப்பியிருந்தாங்க. என்ன வீடியோ அனுப்பியிருந்தாங்கன்னா, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுனது, டபுள் மீனிங்கில் பேசுனது எல்லாமே எனக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சம்மந்தப்பட்ட ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து நம்மளை பேசுகிறத லைக் பண்ணுறாங்க மக்கள், எனக்கு ரொம்ப ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது பார்ட் ஆஃப் கம்மி தான். உங்களை வந்து க்ளோஸ் பண்ணணும், உங்களை இண்டஸ்ட்ரியில் க்ளோஸ் பண்ணணும், உங்களை வந்து மறுபடியும் அது இதுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். பேட் கமாண்டர்ஸ் தான் அதிகம். உங்களுக்கு வந்து அதாவது அவங்க நல்லவங்க தான். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வர்றீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்க, இதனால் வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லவங்க தான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க உங்களோட ஃபேன்ஸ் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அது இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. செகண்ட் ஒன்று போயிடலாம். செகண்ட் வந்து எனக்கு வந்து டாப் லோடு சன்ரூஃபோட ஒரு கார் இருக்குது, வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு ஆசை. நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்குது. பட் வந்து நான் உண்மையை சொல்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு ஆக்டிங் டிரைவர் வேலை பார்ப்பேன், ராபிட்டோ ஓட்டுவேன், ஹோட்டலில் வேலை பார்ப்பேன், ஸ்விக்கியில் வேலை பார்த்துருக்கேன். இதெல்லாம் எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது நான் நைட்டு பார்க்குற வேலை. இந்த ஆக்டிங் டிரைவர்னால் எப்போயாச்சும் எங்கேயா லாங் போகணுன்னு கூப்பிடுவாங்க. ஒரு 5000 6000 கிடைக்கும். ஒரு 3 நாள் ட்ரிப்பு போய்ட்டு வருவோம். அந்த மாதிரி போகும்போது தான் சரி, அந்த மாதிரி போகும்போது தான் வீடியோ போட்டிருக்கேன். அது XUV700 டாப் லோட். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். 46 லட்ச ரூபா வருது வண்டி. நீங்கள் வந்து என்னைய வந்து எதுக்கு இவ்வளோ பணக்காரன் எதுக்கு சொல்ல வரீங்கன்னு எனக்கு அதுவும் தெரியும். ஏன்னா இவன் வந்து பணக்காரன், இவன்கிட்ட கார் இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. அந்த உதவியை தடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நானே கேட்கலைங்க உதவியை, நீங்கள் வேறு. ஏன்னா வந்து உதவி கேட்டு உங்களை மாதிரி அந்த உதவி பண்ண அமௌண்ட்டை வச்சு கெஞ்சி நான் வந்து ஒரு தங்கத்தோடு வாங்கணும், யாராவது காசு போடுங்க ப்ளீஸ்னு கெஞ்சி கதறி அதை வாங்கி மாட்டிட்டு ஜொலிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைங்க. செகண்ட் ஒன் வந்து நான் லைவ் வராது காரணமே வந்து முழுக்க வந்து நீங்கள் தான். ஏன்னா என்ன ரீசன்னா, என் மேலே தப்பான ஒரு அலிகேஷன் ரெடி பண்ணுறீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. செகண்ட் ஒன் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் என் ஃபேமிலிலையும் சரி, நான் பழகினவங்களும் சரி, இது வரைக்கும் அந்த மாதிரி என்னை யாருமே சொன்னதில்லை. அப்படின்றப்ப இந்த மாதிரி அலிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அப்போ இவனை இப்படி பண்ணி இவனை அடித்து உட்கார வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் நிறையா பேர்த்துக்கு தான் சொல்லியிருக்கேன், எங்கே உன்னை வந்து ஒரு இடத்துல வந்து அசிங்கப்படுறியோ நீ அந்த இடத்துல தான் ஜெயிக்கணும், அந்த இடத்துல தான் உனக்கான இடம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுது, ஓகேங்களா? அப்புறம் அந்த சிங்கத்தால் அந்த மானை பிடிக்கவே முடியல. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது மக்களே. சிங்கத்துக்கு வந்து மான் வந்து ஆப்ஷன், ஆனால் மானுக்கு வந்து அப்படி கிடையாது. போனால் உயிர் போச்சு அப்படின்றப்ப நான் உயிருக்கு பயந்து ஓடுறது என்றைக்குமே ஜெயிச்சிடும். அந்த மாதிரி என்னோடய மானம் மரியாதை கெட்டக்கூடாது, மானம் கெட்டக்கூடாது, நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு நல்லா நேமில் இருக்கணும், நம்ம எதாவது பண்ணணும்னு நினச்சி நான் ஓடுறேன் பார்த்தீங்களா, நான் ஓடிட்டே இருப்பேன். உங்களுக்கு வேணால் ஆப்ஷன் இருக்கலாம். இவனை விட்டால் நான் அவளை பற்றி பேசுவேன், அவளை விட்டால் அவளை பற்றி பேசுவேன். அப்படி பேசி நம்ம எப்படியாவது சம்பாரிச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி வீடு கட்டிடலாம், நான் வீடு கட்டிடுவேன் அப்படின்றது. இதெல்லாம் வந்து ரொம்ப கொச்சையான செயல்கள். இதை தவிர்த்துக்கங்க. எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. செகண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து வேலை பார்க்குறவனே அப்படின்னா எதுக்கு இந்த உனக்கு தலைக்கணும்னு கேட்குறேன். எதுக்கு உனக்கு இந்த தலைக்கணும்? எதுக்கு இப்போ உன்னால் வந்து எனக்கு என்ன கான்னா, எனக்கு உங்களால் வர வருமானம் கெட்டுருச்சு, நான் ஃபீல் பண்ணது உண்மை தான். எனக்கு வந்து உண்மைக்கே அந்த வருமானம் கெட்டுருச்சு தான். இருந்தாலும் இப்போ நான் வந்து எனக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி, நான் இந்த யூடியூப் சேனல் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருக்குது பாருங்கள், இதுதான் என் உலகம். இதில் தான் வச்சு நான் சேனல் ரன் பண்ணிக்கிருந்தேன். இதில் தான் வச்சு நான் வந்து ஸ்டுடியோ ரன் பண்ணிக்கிருந்தேன். ஸ்டுடியோவை வச்சு தான் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணிக்கிருந்தேன். இதை வச்சு தான் ஆல்பம் போட்டுக்கிருக்கேன். இதுதான் என் உலகம். இங்கே தான் வாழ்ந்துக்கிருந்தேன், இங்கே தான் இருந்தேன். இதுதான் என்னை வளர்த்துச்சு. இது நான் வாங்கினதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றமே வந்துச்சு.
இது போக இங்கிட்டு ஒரு கேமரா திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் மக்களே. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறீங்களே நான் அவனுக்கு சம்பளம் கொடுத்தேன், 20,000 25,000 சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னு. எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு கை கொடுத்தது, என்னை தூக்கி விட்டது, எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணது எல்லாமே இவங்க தான். இவங்க என்னோடய ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர். அப்படின்றப்ப இவ்வளோ தூரம் பண்ணுற எனக்கு மாதம் 25,000 சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, நான் உங்கள் கூட இருந்திருக்கேன். நீங்கள் பண்ணுறது தப்பாக தெரியுது. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது தப்பாக தெரியுது. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோமே இத்தனை நாள். இனிமேல் சப்போர்ட் பண்ணக்கூடாது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அப்படின்ற விஷயத்த எனக்கு தோணும்போது, நான் அதை பண்ணும்போது நீங்கள் எனக்கு ஒரு கேவலமான ஒரு பட்டத்தை கட்ட பார்க்குறீங்க. உங்களை தரம் தாழ்த்திக்கிட்டும் என்ன பண்ண வச்சான், அப்படி பண்ண ஒரு கேவலமான ஒரு பட்டத்தை என் மேலே கட்ட பார்க்குறீங்க. அது மிகவும் தவறான விஷயம். அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்கிட்ட நான் அது இல்லை அப்படின்னு பண்ணுறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஆனால் சொன்னால் உங்களுக்கு தான் அசிங்கம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது, இந்த மாதிரி மண்டகனமாக பேசுகிறது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது, பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க, உங்களுக்கு நல்லது. செகண்ட் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான சர்ப்ரைஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நியூ இயர்லேருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு நீங்கள் சாமி வேணுனது எல்லாமே நியூ இயருக்கு அப்புறம் நடக்குதான்னு தெரியல. ஏன்னா உங்களோட எனிமீஸ் இஸ் கம்மிங் அந்த மாதிரி உங்களோட எனிமி வராங்க நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. அதனால் இனிமேல் தான் உங்களுக்கு ஆட்டமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாரித்த காசு எல்லாம் சுவாகா தான் உங்களுக்கு. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, உழைச்ச காசு தாங்க நிற்கும். நான் உழைச்சேங்க, நான் உங்களுக்காக உழைச்சேன், உங்கள் சேனலுக்காக உழைச்சேன். ஏன்னா உண்மைக்கு அந்த காசு நிற்கலை, சீரியஸ்லி அது உண்மை தான். இருந்தாலும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உழைச்சாதான் உழைப்பு போட்டால் தான் அது கண்டிப்பாக நிலைக்கும். அதனால் எனக்கு லைவ் வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் தான். பட் இவங்க இந்த மாதிரி அலிகேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் லைவில் வந்தால் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கணும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு அறியாமையே அவங்க பேர் எடுத்துறேன். அப்படின்றப்ப அவங்க அதையே டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம லைவ் வர டயத்தில் லைவ் வரான், அப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்க சைடு போகிறாங்க, எனக்கு வரவங்களும் அவங்க பார்க்குறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. அதனால் இன்றைக்கி விட்டாலும் இப்போ விட்டாலும் நான் லைவ் போடாமல் விட மாட்டேன். லைவ் போடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன மேட்ருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வரட்டும். வந்தோடனே நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2வது, இவங்க பேசுகிற வீடியோஸ்லாம் எனக்கு வந்துருச்சு. நீங்கள் என்னென்ன டபுள் மீனிங்கில் பேசுகிறீங்களோ, என்னென்ன வார்த்தை வருங்களோ எல்லா வீடியோவும் எனக்கு வந்துடும். அதனால் தயவு செஞ்சு பேசாதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனை. பார்த்துக்கோங்க மக்களே இல்லை, சூர்யாவே. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய். காலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் வந்துருச்சு, அவங்க வேலையை பாருங்கள், சாப்பிட்டு வேலையை பாருங்கள். கரெக்டாக இப்போ டைம் 9 மணி. ஒரு ½ hour அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. பாய். அப்புறம் லைவ் போடுங்கன்னு சொன்ன எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. காலையில் எங்கள் அம்மா என்னை எழுப்புவாங்க, எந்திரா வேலைக்கு போ அப்படின்னு. நான் 12th முடித்ததுக்கப்புறம் என் தங்கச்சி எழுப்புவோம், இந்தாண்ணே டீ சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் லைவ் வாங்கன்னு சொல்லி என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி எனக்கு முக்கியமாக எங்கள் அக்கா பொண்ணு, அவங்களாம் மறக்க முடியாது. இந்த மாதிரி எழுப்புகிற எல்லாத்துக்கும் எனக்கு ஃபேமிலியாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மெசேஜ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, பார்ப்போம். See you.